அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் இலக்கிய ஆளுமைகள் நேரம். இன்றைய இலக்கிய ஆளுமைகள் நிகழ்வுக்காக இங்கே வருகை தந்திருப்பவர் கவிஞர், எழுத்தாளர், நாடகச் செம்மல் பூவை தயா அவர்கள். கவிஞர், நாடகச் செம்மல் பூவை தயா அவர்கள் பிரபல பாடலாசிரியர் பூவை செங்குட்டுவன் அவர்களின் மகன் ஆவார். இவர் 5 கவிதை நூல்களை எழுதியிருக்கின்றார். அது தவிரவும் 30க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களை எழுதி பிரபலமானவர். கல்கியின் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்ற நாவல்களை இவர் நாடகமாக, மேடை நாடகமாக எழுதியிருக்கின்றார். அவை பலமுறை மேடை ஏறிக்கின்றன. அதுபோன்று நாடக வேந்தன் என்று அழைக்கப்பட்ட நடிகர் RS மனோகர் அவர்கள் சனீஸ்வரன் என்ற நாடகத்தினால் புகழ் பெற்றார். கவிஞர் பூவை தயா அவர்களும் சனீஸ்வரன் நாடகத்தை மறுபடியும் எழுதி மேடை ஏற்றிருக்கின்றார். அதே போன்று புராண நாடகங்கள் பலவற்றை எழுதியிருக்கின்றார். அவர் இங்கே இலக்கிய ஆளுமைகள் நிகழ்ச்சிக்காக இங்கே வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அவரோடு உரையாடி அவருடைய அனுபவங்களை அவரது வாய்மொழி மூலமாக வாங்கி தருவதற்காக கவிஞர் டாக்டர் கார்மிகிலோன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். கார்மிகிலோன் அவர்களே வருக, தங்கள் உரையை தொடர்க. உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். அன்புலக சக்கரவர்த்திக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்பு நண்பர்களே, வாசிப்பு என்பது எனக்கு பொழுதுபோக்கு என்று சொல்ல மாட்டேன், சுவாசிப்பு என்றுதான் சொல்வேன். சுவாசிப்பு அனிச்சையாக நிகழ்வது, என்னுடைய வாசிப்பு விருப்பத்தின் அடிப்படையில் நிகழ்வது, அவ்வளவுதான். படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அறிவு என்பது விசாலமாகிக் கொண்டே போக வேண்டும். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் நாம் அறிவில் உயர்ந்து நிற்கின்றேன். இன்று நான் அறிவாளன், நாளை பேரறிவாளன் என்றெல்லாம் நம்மை நாமே சொல்லிக் கொள்ளும் வண்ணம் செதுக்கிக் கொள்ள வேண்டும். அது எப்படி சாத்தியம் என்றால், படிப்பதனால் மட்டுமே. தொட்டனை தூரும் மணற்கேணி என்பதை போல் படிக்க படிக்க நம்முடைய உள்ளம் விசாலமடையும், அறிவு பிரகாசமடையும், அனுபவபூர்வமாக உணரலாம். நான் சமீபத்திலே 3 புத்தகங்களை படித்தேன். 3 முத்தான புத்தகங்கள். 3 முத்தான புத்தகங்கள். இந்த புத்தகங்களை எழுதியவர் யார் என்றால், எனதருமை தம்பி என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ளும் பூவை தயா அவர்கள். பூவை தயா அவர்கள் யார் என்றால், பூவை செங்குட்டுவன் ஐயா அவர்களுடைய மகன். முருகன் பாடல்னு சொன்னாலே பூவை செங்குட்டுவன் ஐயா தான் கண் முன்னாடி வந்து நிற்பார். அந்த மனிதரின் மகன். எளிமைக்கு உதாரணம் பூவை செங்குட்டுவன் ஐயா அவர்கள். எளிமையே வடிவானவர். அந்த ஐயா மாறியே எனதருமை தம்பியும் எளிமையே வடிவாக இருக்கின்ற ஏந்தல். தம்பியோட கவிதை புத்தகங்கள் சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 சொல்கிறேன், அவ்வளவுதான். அப்புறம் நம்ம அவரை பேட்டி காணுவோம். முக்கிய செய்திகள், இது எல்லாமே அருமையான கவிதை. இது என்ன ஒரு பியூட்டினா, எல்லாம் 6 வரி.
தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு பாருங்க. அதை பாராட்டியே தீரணும். 6 போல ஓடும் 6 வரி கவிதை, கூறு போட்டு வச்சிருக்கேன் சிக்கனமா 100 பக்கம், சுயமா சிந்திச்சது இதுல யாரு வரியும் இல்லை. இந்த பிரகடனம் தான் ரொம்ப முக்கியம். ஒரிஜினாலிட்டி. பாருங்க, இது ஒரு கவிதை. எல்லோரும் வாங்க, பெட்டிக்குள் இருக்கும் தீக்குச்சிகளாய் பலரது திறமைகள், அவைகள் உரசப்படும் போது வெளிப்பட போவது வெளிச்சம் மட்டுமல்ல வெற்றியும் தான். ஒரு கவிஞனின் வாழ்த்து இப்படித்தான் இருக்க வேண்டும். யுகக்கவிஞன் பாரதியின் பாடல்களிலெல்லாம் ஆசி கூறுவது போல் இருக்கும். ஒவ்வொரு வரியும் படிக்க படிக்க வீரம் பிறக்கும். அதைப்போல் தம்பியினுடைய ஒவ்வொரு கவிதையும் படிக்க படிக்க சிலிர்த்து போவோம். என்ன ஒரு நம்பிக்கை வரிகள் பாருங்கள், அருமை. தொடரும் உண்மைகள். இதை பாருங்க, இது ஒரு அருமையான, என்ன சொல்றது, ஒரு நையாண்டு கவிதைன்னு சொல்றதா இல்லை யதார்த்தத்தை அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்றாரா பாருங்க. எந்த ஒரு தொழிலையும் அடுத்தவரின் உழைப்பு கொண்டு பூர்த்தி செய்திட முடியாது. உண்மை. அடுத்த 2 வரி தான் பஞ்சு. இதில் கதை எழுதுவதும் கவிதை புனைவதும் விதிவிலக்கு. உண்மைதானுங்களே. நிறைய பேரோட கவிதையின் தாக்கம் நிறைய புத்தகத்தில் இருக்கும், நம்மளே பார்த்துருக்குறோம். ரைட்டு. இன்னும் ஒரு புக்கு இது பாருங்க, புண்ணியம் தேடி. எனக்கு மறு ஜென்மம், அடுத்த ஜென்மம், 7 ஜென்மம் என்பதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அது உண்மை என்றால் எங்கள் நாட்டு தேசிய கொடியை தாங்கி நிற்கும் கொடி கம்பமாக நான் பிறக்க வேண்டும். என்ன ஒரு வைரவரி பாருங்கள். தேசபக்தி என்பது இதுதான். வெற்று காகிதமாக குவித்து கொண்டிருப்பதா கவிஞனின் வேலை அல்ல. காகித குப்பைகள். தேச உணர்வு வேண்டும். தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று சொன்னார் தேவர் பெருமகனார். அந்த தேசிய உணர்வு வேண்டும். நாம் எந்த ஜாதி, எந்த மதம், என்ன இனம் என்பதெல்லாம் தேவையற்றது. நாம் இந்தியன், இந்த நாட்டின் மைந்தன் என்று சொல்வதில் தான் நமக்கு பெருமை. அதுதான் நம்முடைய உரிமை, அதுதான் நம்முடைய கடமை. அந்த தேசிய உணர்வோடு இருக்கின்ற கவிஞனை சிரம் தாழ்த்து வணங்க வேண்டும். எனதருமை தம்பியை வாழ்த்தி வணங்குகிறேன். அற்புதம். என்ன அருமையாக சொல்லி உள்ளார்கள். இன்னும் ஒன்று இதோட முடிச்சிருவோம், அப்புறம் பேட்டி ஆரம்பிப்போம். சும்மா தலை பேர் பாருங்க, சும்மா அப்படின்னு போட்டு பேரு தான் சும்மா. இருக்கிற விஷயத்தை பாருங்க. ஒரு சில உண்மைகள் கூட வதந்திகளாக வரும்போதே அதன் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது. இதுக்கு விளக்கு உர தேவையே இல்லைங்க. சுடும் உண்மை, யதார்த்த நிலை. அழகா சொல்லிட்டாரு ரத்தன சுருக்கமா. சரி, இந்த மாமனிதரை இப்போது நாம் நேர்காணல் செய்வோம். எனதருமை தம்பி பூவை தயா அவர்களே, வணக்கம். வணக்கம். முதலில் உங்களை எப்படி சொல்றது, ஒரு கவிஞர் என்று சொல்வதா, பேச்சாளர் என்று சொல்வதா, எழுத்தாளர் என்று சொல்வதா, நாடக ஆசிரியர் என்று சொல்வதா, எப்படின்னு சொல்றது? ஏராளமான திறமைகளை தன்னகத்தே வைத்திருக்கும் பன்முக திறமையாளராக இருக்கின்ற உங்களை நான் பன்முக திறமையாளர்னே சொல்லிடுறேன். அதுக்குள்ளே எல்லாம் அடங்கிருச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் கதை எழுதுறீங்க, கவிதை எழுதுறீங்க, கட்டுரை எழுதுறீங்க, நாடகம் எழுதுறீங்க, எல்லாம் எழுதுறீங்க. இதில் தங்களுக்கு மிகவும் இதான் எனக்கு ஆத்மார்த்தமானது அப்படின்னு சொல்லும்படியா தங்களின் முதல் விருப்பம் எது? அதை சொல்லுங்க. எதுல உங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி? எழுத்து படையில் தான். சரி, எழுத்து படையில் தான்.
அந்த எழுத்துப்பணி கூட எப்படி எனக்கு வந்துச்சுனாக்கா, சரி. அப்பா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம். அப்பா இல்லாத நேரங்களில் அது எனக்கு படித்து பழக்கம். சரி. அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு 20 வயசில் அப்போ ஜெராக்ஸ் மிஷின்லாம் கிடையாது. கரெக்ட். அதை நான் தான் காப்பி எடுப்பேன். அப்படி காப்பி எடுக்கும்போது எனக்கும் பாட்டு எழுதணுங்கிற ஆசை வந்துச்சு. அப்பா தான் இன்ஸ்பிரேஷன். ஆமாம், அப்பா தான். அப்பாவை தேவையாக இல்லை. அப்போ நானும் பாடல்களாக தான் எழுதிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கேட்காத கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சரி. பாடலாக தான் எழுதுவேன். அந்த பாட்டு நல்லா இருக்கா இல்லையாங்கலாம் எனக்கு தெரியாது. சரி. பாடலாக எழுதுவேன். அப்போ பக்கத்து தெருவில் கவிஞர் அறிவுமதி இருந்தாங்க. ஓ. அப்பாவுக்கு அவர் ரொம்ப செல்ல பிள்ளை. ஓ. நாங்கள் எல்லாருமே வீட்டில் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவோம். சரி. அவர் தான் என்ன சொன்னார், தயா அப்பா தான் பாட்டு எழுதுறாங்க, நீ ஏன் பாட்டு எழுதிட்டு இருக்க? ஓ. உனக்கு உரையாட வருது, அதில் கவனம் செலுத்து. ஓ. பாட்டு எழுது, ஆனால் அப்பா பாட்டு எழுதிட்டும் நீ உரைநடைக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. ஓ. அப்போ என்னுடைய ஒரு கவிதையை வாங்கி, அந்த கவிதையை முதல்ல நான் எழுதின கவிதையை அவர் தான் ஒரு புத்தகத்தில் வரமா செய்தார். அந்த கவிதை ஞாபகம். சரி. ரைட்டு ரைட்டு. அவர் தான் எனக்கு ரொம்ப எழுத நாடகங்கள்லாம் எழுத சொல்லி உற்சாகப்படுத்தினது. ஓஹோ. ஆனாலும் எனக்கு அந்த பாட்டு எழுதுகிற தாகம் போகலை. அப்பப்போ பாட்டு கவிதையெல்லாம் எழுதிக்கிட்டே. சரி. நிறையா எழுதுனேன். அது அப்பாவுடைய அந்த எழுத்து வகை, அது நயம், இதுதான் எழுதணும், என்ன எழுதக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பாவை வச்சு. அருமை. என்ன எழுதக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவே எனக்கு பல அப்பா எழுதுனதை தயா இதில் ஏதாவது இருக்கா பார்த்து பார்த்துக்குவாங்க. இப்போ 30 பக்கமும் நல்லா இருக்குமா, இது ஒரே ஒரு வரியை வந்து இடிக்குதுப்பா, அப்படியா மாற்றியப்பா அப்படின்வாங்க. அது அப்பா வந்து ஒரு நூல்லே சொல்லியிருக்காங்க, என்னுடைய எழுத்தையும் கருத்தையும் திருத்தம் செய்யக்கூடியவன் என் மகன் தயா மட்டும்தான். எப்பேற்பட்ட பாராட்டு. புத்தகத்திலே இருக்குது. அது அந்த வகையில் எனக்கு அப்புறம் நான் வந்து அப்பாவே ரொம்ப வருத்தப்பட முடியா, என்ன எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்கா அம்மாக்கிட்ட சொல்லுவாங்க. அவன் பாட்டுக்கு எழுதிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்வாங்க. அப்படி சாப்பிட கூட அம்மா கூப்பிட்டாங்கனாக்கா போக மாட்டேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு அருமை அருமை அருமை. அப்படி வந்து அது உங்க ரத்தத்திலே ஊறி போச்சு. அப்பா வந்து இன்ஸ்பிரேஷன். அதை பார்த்து 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 நீங்க வந்து எழுதுறது வந்து உங்களுக்கு ஒரு அனிச்சை செயலாவே ஆகி போயிடுச்சு. அருமை. சரி, நீங்க அப்பா மிகப்பெரிய திரைப்பட பாடல் ஆசிரியர். இன்னைக்கும் அப்பாவோட பாட்டெல்லாம் கேட்டா அப்பா அப்படி உடம்பு எங்களுக்கே உடம்புலாம் செலுத்து போகும். நீங்க வந்து பூவை செங்குட்டுவன் ஐயா அவர்களின் திரைப்பட பாடல் ஆசிரியர், அவரோட மகன். சரி, நீங்களும் திரைப்படத்துல பாட்டு எழுதிருக்கீங்களா? எழுதியிருக்கேன் சார், எழுதியிருக்கேன். எழுதி வருத்தப்பட்ட உதவியால் நான் தான். சரி, ஏன் அப்படி? அது அந்த பாட்டு சமூகத்தில் ஒரு நல்ல கருத்தை சொல்லலை, சுச்சுவேஷனுக்கு ஓகே. சரி, இவ்வளவு ஒரு நல்ல நம்ம விஷயங்கள் எழுதிட்டு இருக்கோம். சரி, இப்படி ஒரு பாட்டை வந்து எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அந்த படம் வரல. ஓஹோ, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஓ, அது ஏன் அப்படி சொல்றீங்க? சரி, ரைட்டு. அப்போ அது மற்ற படத்தில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க வேண்டியது அதுன்னா அதுவா இல்லை. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம், சினிமாவுக்கு நிறைய எழுதலான்னு. அப்பாவும் என்னை இளையராஜாட்ட கூட்டி போய் அதிகமாக கொடுத்தாங்க. அப்போ பார்க்கும்போதே இளையராஜா பார்த்து வணக்கம் சொன்னேன், வாங்க தம்பி அப்படின்னு சொன்னார். அவர் எழுதின ஒரு நூலை அப்போ கொடுத்தாரு. நான் எப்போவுமே யார் நூல் கொடுத்தாலும் சும்மா அந்த சமயத்தில் ஒரு 4-5 பக்கத்தை பிரதிப்பாங்க வழக்கம் கொடுக்கும் போதே. அப்போ அவர் அதில் ஒரு சின்ன வரியை சொல்லியிருக்காரு. அவர் கவிதை எழுதுகிற கவிஞர்கள் புத்தகத்தை நிறைக்கிறதுக்காக கவிதை எழுதக்கூடாது, அது உள்ளத்திலிருந்து வரணும்னு. அந்த 4 பக்கத்தில் பார்க்கும் போதே எவ்வளவு அற்புதமான வரிகளை சொல்லியிருக்காரு இளையராஜா இசைஞானி. அதுக்கு பின்னால் நான் தான் போய் அவரை சந்திக்கலை. ஏன்னா அதுக்கு பின்னால் எனக்கு கவிதை எழுதணும், நூல் எழுதணும், தன்னிச்சையாக செயல்படணும், ஒரு அடிமைத்தனமாக இருக்க வேணாம். நம்ம படத்துக்கு போய் பாட்டு எழுத போனாக்கா இந்த வார்த்தைகள்லாம் வரணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கலை. இன்னொன்று, இப்போ வர காலத்துக்கு ஏற்ற பாடல்களை என்னால் எழுத முடியாதுங்க.
அதுக்கு தனி அறிவு வேணும். அது அறிவு தான் அதாவது உங்களோட அந்த சுய சிந்தனையில சமரசம் பண்றதுக்கு இடம் கிடையாது. ஆமாம் ஆமாம். அது கல்லூரி படிச்சிருக்கவங்க அது என்ன பாட்டுங்க, ஆனால் பாட்டு ஓகணும். அது இன்னைக்கு வர பாட்டெல்லாம் ரொம்ப ஹிட் ஆகுது, ஆனால் 3 மாசத்துல இருக்காது தெரியாமல் போயிடுது. அது நீங்க சொன்னீங்களே, அது உண்மை, அது உண்மை. எண்ணிக்கையில பரப்பரன்னு எல்லாரும் பாடுறாங்க, அப்படியே போட்டுன்னு மறந்து போயிடுவாங்க, காலம் தாண்டி நிக்கிறது இல்லை. ஆமா, அதில் கூட என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, நான் யாரையும் புண்படுத்த சொல்லலை, அவங்க தன்னுடைய பேரை கவிஞர்னு போட்டுக்காம ஃபைட் போட்டுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சினிமா டைட்டில்ல கவிஞர் இருக்காது, ஃபைட்டுன்னு இருக்கும். சரி சரி, ரைட். அது அவங்களோட இது, அது அவங்களோட இது. அதுக்கு இதுக்கு பின்னாடி நீங்க சினிமாவுக்கு வரலன்னு நீங்க சொல்லாதீங்க. சினிமாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்திருக்கேன். ஓஹோ, அசிஸ்டன்ட் டைரக்டர் பலே 4-5 படம் பண்ணியிருக்கேன். சரி. அப்பா கூட சேர்த்து 2 படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன். ஓ, ஒரு படத்துல முழுசாவே அப்பா என்னையவே எழுத சொன்னாங்க. அது பெங்களூர்ல ஃபுல்லா கன்னட ஆர்டிஸ்டை வச்சு பண்ண தமிழ் படம். ஓஹோ, படம் பேர் இதயதாரம். சரி. அப்பா வந்து அந்த கதை வசனம் பாடல் அப்பா. ஓ, நானும் ஃபுல்லாக வசனம் எழுதியிருக்கேன். சரி. அப்பா அப்பவே சொன்னாங்க, நீங்கள் இப்போ இந்த கதையை சொல்கிறீங்க, இது 50 வருஷத்துக்கு முன்னால் வர வேண்டிய கதையாச்சு அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னாங்க. ஓ, இல்லை நீங்கள் பண்ணுங்க, இது டைலாக் எழுதுங்க அப்படின்ட்டாங்க. ஓ, அந்த கதைக்கு எழுதுறதுக்கு அப்பாவுக்கும் விருப்பம்ல, எனக்கும் விருப்பம்ல தான். ரொம்ப பழமையான கதை. அது எப்போ, அது எந்த வருஷம்? 1990. அப்பா துல்லியமாக சொல்றீங்க. சரி. அப்பா வந்து அப்பாவும் நானும் ஒரு ரூமில் வந்து பெங்களூரில் சீன்களை பிரித்து நான் பக்கம் அப்பா ஒரு பக்கம் டைலாக்கை ஃபில் பண்ணிட்டோம், எழுதி முடிச்சிட்டோம். ஷூட்டிங் சமயத்தில் பையன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பாருங்க சிக்கனமாக, அது ஏன் பெங்களூருக்குள்ளேயே ஃபுல்லாக கர்நாடகாவிலே பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் மானியம் கிடைக்குமா. சரி, இது தப்பாக நினைக்க வேணாம், யாரையும் நான் தப்பு சொல்லலை. சரி சரி. அப்பா வந்து பார்த்துக்கப்பா கூட இருந்து செய்யணும். அந்த ப்ரொடியூசரு என்ன ஒரு ஆள் தாங்க வச்சுருக்காரு. நான் தான் அந்த டைலாக் சொல்லி கொடுக்கணும், நான் தான் கிளாப் அடிக்கணும், நான் தான் கண்டினியூட்டி பார்க்கணும். அப்போ அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாளைக்கு படத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அவனை சொல்லக்கூடாது, நீங்கள் அசிஸ்டண்ட் வைக்கணும். எச்சரிக்கை. எச்சரிக்கை. அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்பா போயிட்டாங்க. ஒரு 3 நாள் ஷூட்டிங் போகுது, ஹீரோவை வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரொடியூசர் ரொம்ப தூரத்துலேருந்து என்னை கூப்பிட்டார். அப்பா ஸ்டே பண்ணி தான் வாங்க அப்படின்னு போனேன். பக்கத்தில் உள்ள ஒருத்தர் இருக்கா பாருங்க. நான் பார்த்தேன், எப்படி இருக்கா அப்படின்னு. நல்லா இருக்காரு. இவர் தான் கதாநாயகன். என்னென்ன சொல்லுங்க, கதாநாயகன் வச்சு படம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இல்லை, அவரை கூட இவர் தான் கொஞ்சம் ஃபைனான்ஸ் அதிகமாக தரேன். இப்படியெல்லாம் நிறைய படங்கள்ல போகுது. தனி அனுபவம். ஆமாம், தனி அனுபவம். ஒரு நாள் ஷூட்டிங்கு காலையில் கதாநாயகி வந்து புடவையை உதவி காய போடுற சீனுங்க, கரப்பாம்பூச்சி. அதில் அந்த கரப்பாம்பூச்சி அப்படியே அவங்க ஜாக்கெட்டில் விழுகுது. அது கதாநாயகி வந்து அவளை அப்படியே கவுத்து அந்த கரப்பாம்பூச்சி எடுக்கணும். கரப்பாம்பூச்சி கிடைக்கலங்க கிராமத்தில். அப்படியே ஷூட்டிங் கேன்சல். பெங்களூர் சிட்டியில் போய் எடுத்து வந்தாங்க கரப்பாம்பூச்சியை. ரொம்ப அப்பா இந்த ஒரு சீனே போதும். இது அந்த கதையோட அனுபவத்தை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நான் சரி, ரைட், சிறப்பு. நீங்கள் ரொம்ப அற்புதமாக ஒளி மறைவில்லாம் சொல்றீங்க. ஃப்ராங்கா பாராட்டுறேன். சில பேர் வந்தா விடுவாங்க, அவங்க யதார்த்தமா சொல்லுங்க, சந்தோஷம். ரைட். இப்போ அடுத்து நீங்க வந்து நாடகங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உங்களை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து நாடகங்கள் நிறைய எழுதுறீங்க, நிறைய நாடகங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னு. நாடகம் எப்படி, இந்த சமூக நாடகம், சரித்திர நாடகம், நகைச்சுவை, அது மாதிரிலாம் எப்படி, என்ன மாதிரி நாடகம் தோராயமா எவ்வளோ எழுதிருப்பீங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பட்டியலே இருக்குங்க. கட்டியிலே கொண்டாந்துருக்கேன். 14 சமூக நாடகம் கொண்டாங்கண்ணா. சொல்லுங்க. 14. சரி, 14 சமூக நாடகம். ஆமாங்க. அப்புறம் வரலாறு, இதிகாசம், புராணம். அப்பா, இது வந்து 17. ஆமாம், 17 புது நாடகங்கள் ஒரு 3. அது
ஆமா பக்த பிரகலாதன். அது ஒரு 3. ஆமாங்க. அப்பா 14 17 25 35 நாடகம் போல எழுதிருக்குங்க. ஆமா, ஆமா. அதாவது ஆ. இந்த சமயத்துல நான் அவங்க சொல்லணும், ஆ. மின்னல் கலை கொடுக்கும் சார்பில் நாங்கள் ஒரு மேதையை ஆ. பேட்டி கண்டோம். சரி. அற்புதமான மனிதர். ஆ. ஆர்எஸ் மனோகருக்கு நிறைய நாடகம் எழுதினார். KP அறிவானந்தன் ஆமா, ஐயா ஆமா. அப்படின்னு ஆமா. மிகப்பெரிய மனிதர், ஆமா. லிவிங் லெஜெண்ட். ஆமா, ஆமா. அவருக்கு மின்னல் கலை கூடம் நாடக வேள் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்து சிறப்பித்தது. எனது அருமை தம்பிக்கு இந்த நாடக பட்டியெல்லாம் படிக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எனது அருமை தம்பி இன்று முதல் நாடக செம்மல் என்ற பட்டத்தை மின்னல் கலை கூடம் தங்களுக்கு வழங்கி மகிழ்கிறது. உங்க பேருக்கு முன்னாடி நீங்க நாடக செம்மல் என்று தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். முற்றிலும் தகுதியானவர் நீங்கள். ரொம்ப சந்தோஷம் சார். இதுல இதுல எனக்கு ஒரு கேள்வி. இது எவ்வளவு இருக்குல்ல, இந்த சமூக நாடகம் சரித்திர நாடகம்லாம் இருக்கு. இதுல பொதுவா நிறைய நாடகம் எழுதுறதுக்கு ரொம்ப சில நாடகங்கள் ஜஸ்ட் லைக் தட் எழுதலாம், சில நாடகம் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதலாம். இப்படி நாடகம் எழுதும் போது உங்களுக்கு எந்த ஒரு 2 அனுபவம் சொல்லுங்க. இது நான் ஜஸ்ட் லைக் தட் எழுதுறேன், இது எனக்கு இப்படி வந்தது, இந்த நாடகம் எழுதுறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு எழுதின அனுபவம். அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு ரத்னா சுருக்கமா சொல்லுங்க. எந்த நாடகம் எழுதினாலும் நான் என்ன நானே சமாதானப்படுத்திக்க மாட்டேன். சரி, இது பத்தாவது போதாதுன்னு தான் நான் எழுதுவேன். ஒரு காட்சி எழுதிட்டு அப்படி வெளியில வருவேன். அது அசை போடுவேன். மாடுகள் முதல்ல சாப்பிட்டு அசை போடுவேன். இந்த இடத்துல அந்த வசனம் தேவையில்லையே, இதை மாத்திக்கலாமே அப்படின்னு நிறைய ரெடி பண்ணிட்டே இருப்பேன். சரி. இந்த சிவகாமி சபதம்லாம் எழுதும் போது ஒரே ஒரு டைலாக்கே 7 நாள் கழிச்சு தான் அதை முடிவு பண்ணேன். ரொம்ப முக்கியமான டைலாக். அது மாதிரி நிறைய அந்த ஜெகஜால கில்லாடிகள்னு ஒரு சமூகம். ஆமா, அது 100க்கு மேல போயிருக்கு. 100க்கு மேல நடத்திருக்கோம். 1983 வாணிமகாலில் அரங்கேற்றம் பண்ணோம். அப்போ 850 சீட் தான் அது. சரி. எப்பவுமே ஒரு 1000 டிக்கெட் போடுவோம். இப்போ டிக்கெட் கொடுத்தவங்களாம் வரமாட்டாங்கன்ற நம்பிக்கை தான் நமக்கு. டிக்கெட் கொடுத்தவங்களாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்தோம். மணி 6:30 ஆச்சு. தியேட்டர் வரைக்கு நிறையுது. மேனேஜர் கூப்பிட்டு சார், அவர் என்ன தயாநிதி தான் கூப்பிடுவார். சரி, தயாநிதி இங்கே வாங்க, உங்களுக்கு நாடகம் தியேட்டரில் 850 சீட்டு முதல்ல சொன்னாங்க, 1000க்கு மேலே இருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க, ரொம்ப தப்பு இதெல்லாம் அப்படி கண்டிச்சார். இல்லை சார், நீங்கள் சமாளிச்சுக்கிறதுனா பண்ணிக்கிங்க. அப்போ இல்லை சார், எல்லாமே எனக்கு வேண்டியவங்க தான், நின்று கூட பார்த்துக்குவாங்க சார் அப்படின்னு சொன்னேன். இனிமேல் தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார். இது 1983. சரி. இந்த நாடகம் கோயில் திருவிழா அங்கே பண்ணிக்கிட்டே இருக்கோம். 100க்கு மேலே. 2007 சார். சரி. ராணி செய்தி மன்றத்தில் இந்த நாடகத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சரி. மணி 6:45 ஆச்சு, 7 ஆச்சு, ஒரு ஆள் கூட வரல. அப்பா எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. ஆமாம் ஆமாம். ஒரு ஆள் கூட வரல. சரி. அப்போ நாடகத்தை எடுத்து பண்ணுறது தயா, அதெல்லாம் ஆள் வரலன்னா பரவாயில்ல. சரி, நம்ம நடத்தி தான் ஆகணும். யாரை பார்த்துங்க பேசுவீங்க? 83 தேட்டர் நிறைஞ்சி வந்துச்சு. 2007 மீடியாக்கள் வந்துச்சு, டிவி வந்துச்சு. அது உண்மை, அது உண்மை. அப்போ மேக்கப் ஒரு 4-5 பேர் வந்தாங்க. ஆமா, நல்ல வேலை ஒரு 4-5 பேராச்சும் இருக்காங்கன்னு நினச்சேன். அவங்க இந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்து பேசிட்டு போயிட்டாங்க அவங்களும். அப்போ நான் சொல்லிட்டேன், சும்மா மேடையை பார்த்தெல்லாம் பேச முடியாது, நாடகத்தை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த புராண நாடகங்கள், வரலாற்று நாடகங்களுக்கு நல்ல வரவேற்பு திரும்பவும் வந்துருச்சு. இருக்கு இப்போ வந்துச்சு. சரி. இப்போ நிறைய எழுதிக்கிட்டு இருக்கு. அதுலேயே இந்த பொன்னியின் செல்வன் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். நான் எழுதி என் நண்பர் மன்னிக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துருவேன். அவர் தான் டைரக்டர், ப்ரொடியூசர். அந்த பொன்னியின் செல்வனை மட்டும் 250 முறை மேடை எடுத்து. அப்பா. தமிழ்நாடு, பெங்களூரு, கேரளா, மும்பை, எல்லா இடத்துலையும். இங்கே நான் முக்கியமான ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லியா சொல்லுங்கள். இதை ரொம்ப கட்டாயப்படுத்தி ஹிஸ்டாரிக்கல் முதல்ல சீக்கிரம் எழுதுங்கன்னு சொன்னது மதுரை கண்ணன் சொல்லி என்னுடைய இணைய நண்பர். இன்னைக்கு கொஞ்சம் உடல் நலம் சரி இல்லாமல் இருக்காரு. சரி. அவர் தான் என்னை இதில் கொண்டாடுறது. ஆமாம்.
ஓ ரொம்ப எழுதுகதையா உங்களுக்கு அந்த திறமை இருக்கு. சமூகமே வேணாம். அன்னையிலேருந்து நான் சமூகமே எழுதுறேன். சரித்திரத்துல இறங்கிட்டீங்க. ஆமாம். மதுரை கண்ணன் தான். இப்போ மல்லிகராஜ், விஎஸ் ஸ்ரீதர், இவங்களுக்கு காரைக்கால் அம்மையார். ஓ இன்னைக்கு இப்போ இடையில கூட சென்னை சங்கமத்தில் 8 காட்சிகள் நடக்குது. ஓ காரைக்கால் அம்மையார். அருண் நான் இப்போ நிறையா எழுதிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். அப்ப நீங்க நாடகம் எழுதிடுவீங்க, ஆமா. நடிக்கிற ட்ரூப்பு தனி, ஆமா, ஆமா. அவங்க அதை இது வச்சு நடிப்பாங்க. பார்த்துவாங்க. சரி, இப்போ உங்களோட இந்த வசனங்கள்லாம் வந்து இப்போ ஏதாவது இப்போ உங்களோட நாடகத்தையே சிறப்பான நாடகத்தை சினிமாவா கூட எடுக்கலாம்ல. யாராவது தயாரிப்பாளர்கள்லாம் நீங்க ஏன் தயாரிப்பாளர் பிரபலமான தயாரிப்பாளர் நீங்க அப்ரோச் பண்ணலாமே. பெரிய பெரிய தயாரிப்பாளர்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு போய் நீங்க அப்ரோச் பண்ணலாமே. அற்புதமான நாடகங்களை இந்த லிஸ்ட்டை படிக்கும்போது எனக்கே பிரமிப்பா இருக்கு. கண்டிப்பா. இந்த சரித்திர நாடகத்தை ஏதாவது ஒரு நாடகத்தை படம் எடுக்க முடியாத ஒரு தயாரிப்பாளர் நீங்களே போய் பாருங்களேன். அதையா நீங்க செய்யக்கூடாது? கண்டிப்பா. இந்த பேட்டி முடிஞ்ச அப்புறம் நீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா. ஒரு சரித்திர பொன்னியின் செல்வன் இப்ப படம் எடுத்து என்ன போடுது, அது காலம் தாண்டி நிற்கும். அது மாதிரி இங்க எழுதிக்கிங்க பாத்தீங்களா, இந்த சரித்திர டிராமாலாம் இருக்கு பாத்தீங்களா. இதுல ஏதாவது இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் தினமலர்ல ஒரு பக்கத்துக்கு நான் பாராட்டு செய்தி படிச்சேன். இதுல வந்து நிறைய இது இருக்குங்க. இதுல இந்த சிவகமாயன் சபதம், வீரபாண்டிய கட்டம் எல்லாம் சும்மா வந்து விடுவோம். சும்மா வராம எவ்வளவோ இருக்கு இல்லையா. அத ஒரு தயாரிப்பாளர் சந்திச்சு நீங்க கண்டிப்பா நீங்க அந்த நாடகத்தை படமா கொண்டாடணும். இந்த மின்னல் கலைக்கூடத்தின் பேட்டின் விளைவாக உங்களுடைய நாடகம் ஒன்று சினிமாவாக வரப்பட வேண்டும். கண்டிப்பா. அதுக்கான முயற்சியில நீங்க இறங்கணும். சரி, அதுல சின்ன ஒரு சொல்லுங்க. நிகழ்ச்சி துவங்கிறதுக்கு முன்னால ஒரு அறிமுக உரை நடந்துச்சு. சரி, அதுல சனீஸ்வரன் RS மனோகரன் அப்படின்னு சொன்னாங்க. அது தவறு. ஏன்னா ராமசாமி ராமசாமி ஏன்னா என்ன தயா இருந்தும் அதை அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக சொன்னேன். சனீஸ்வரன் நாடகத்தை நடக்குது ஏன்னா ராமசாமி. சரி, சந்தோஷம் சந்தோஷம். ரைட்டு. பொண்ணு இப்போ வேட்டையை நிறைவு செய்வதன் முன்னாடி 2 கேள்வி. சரி, ஒரே பதிலா நீங்க சொல்லிடுங்க. சரி. பூவை செங்குட்டு ஒன்னையா ஒரு மிகப்பெரிய மேதை. அவர் எளிமையின் சிகர மேதை. ஐயா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டது என்ன? இதான் எங்க அப்பாட்ட நான் கத்துக்கிட்ட மந்திரம். அப்பாட்ட கத்துக்கிட்டது என்ன? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து இளம் எழுத்தாளர்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல விரும்பி ஒரு பழுத்த அனுபவத்தை நீங்க இன்றைய இளம் எழுத்தாளர்கள் குறிப்பாக நாடகம்னு எழுத ஆசைப்படுறவங்களுக்கு உங்களோட அறிவுரை, அப்படியே சொல்றேன், அறிவுரை என்ன? அந்த 2 மட்டும் ரத்தன சுருக்கமா சொல்லுங்க. சரி, அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது எளிமை, பெருந்தன்மை. சரி, அது போக நம்மகிட்ட நம்மளை நம்பி வராங்க, அவங்களுக்கு பாட்டு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் எதிர்பார்க்காம அவங்களா பார்த்து செய்யறாதான். அது வந்து இன்னைக்கு எனக்கு ஊறி போச்சு. எங்கேயுமே நான் வந்து யார்த்தையும் டிமாண்ட் பண்ணதில்லை. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்குவேன். சில பேர் ரொம்ப மனசு வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். எழுத்து முக்கால்வாசி அப்பாவுடைய ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணதாசன் அவர்களே சொல்லியிருக்காங்க. கவிதை பூவிசன் எழுத்துல திருத்தமே கிடையாது. இப்போ அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அடுத்த கேள்வி சொல்லுங்க. இளம் எழுத்தாளர்களுக்கு, இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்கிறேன். நிறைய புத்தகங்கள் படிக்கிறாங்க அவங்க. சரி, நான் இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் குறைஞ்சி போனால் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்ல புத்தகங்களாக இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. சரி, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 4 புத்தகத்தை படிச்சுட்டு புது வரலாறு எழுதுறது தப்பு தப்பாக எழுதிட்டு இருக்காங்க. அது உண்மைங்க ஐயா. மன நெருடல் எல்லாருக்குமே இருக்கு. அது தப்புங்க. அது கூகுள சர்ச் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணேன்னு சொல்ற நண்பர்கள்லாம் இருக்காங்க. அது தப்புங்க. ஏன்னா நாளைய சந்ததிகள் வந்து இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்க போறாங்க. அப்போ அது உண்மை இருக்கிறோம்ல. பழமையான புத்தகங்கள்லாம் படிங்க. அப்போ உங்களுக்கு தெரியலைன்னா யார்கிட்டயாவது கேளுங்க அதில் உள்ள விஷயங்களை. தப்பு இல்லை.
பழமையான புத்தகங்களை படிக்கணும். புத்தக வாசிப்பு ரொம்ப முக்கியங்க. நம்ம உயிர் நாடியது புத்தக வாசிப்பு தான் ரொம்ப முக்கியம். புத்தகங்களே படிக்காமல் வெறும் செல்ஃபோனையே பார்த்து எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் ஆழ்ந்த அகன்ற வாசிப்பு முதல்ல, அப்புறம் நாடகம்னு எழுதவாங்க. ஆமாம், அதுதான் முக்கியம். எதை எழுதினாலும் முதல்ல உங்களுக்கு திருப்தி இருக்கான்னு பார்த்துக்கங்க. முதல்ல நமக்கு திருப்தி. சூப்பர். அது போக இந்த சொல்கிற கருத்து நாளைக்கு அது ஃபாலோ பண்ணக்கூடாது. நல்லதாக தான் ஃபாலோ பண்ணணும். தவறான கருத்து சொல்லக்கூடாது. ரொம்ப அவசியம். இதுதான் நான் சொல்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அதாவது நீங்கள் உங்களை பற்றி உங்கள் அப்பா எப்படி ஒரு தன்னடக்கம் மிக்க மனிதரோ அதே தன்னடக்கத்தை நாங்கள் உங்களிடமும் காண்கிறோம். மகிழ்ச்சி. அது அப்பாவோட சொத்து, அது பெருமை. நீங்கள் குறிப்பாக இன்றைய இளம் எழுத்தாளர்களுக்கு சொன்னீங்களே, அது அறிவுரை என்றே சொல்லலாம். நிறைய வாசிக்கணும், வாசித்து அப்புறம் தான் எழுதணும். மிகச்சிறப்பு. மின்னல் கலைக்கூடம் மீண்டும் நாடக செம்மல் என்ற அருமையான பட்டத்தை உங்களுக்கு வழங்கி உள்ளது. நீங்கள் இன்னும் நிறைய நாடகம் எழுதணும். உங்களுடைய ஒரு நாடகம் திரைப்படமாக வர வேண்டும். அதுதான் மின்னல் கலைக்கூடத்தின் வாழ்த்து தங்களுக்கு. மிக்க நன்றி. எனது அருமை தம்பிக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். கவிஞர் நாடகச் செம்மல் பூவை தயா அவர்களே, தங்கள் அனுபவங்களையும் தங்களுடைய அன்பான கருத்துக்களையும் மின்னல் கலைக்கூடம் நேயர்களுக்கு வழங்கினீர்கள். நன்றி. டாக்டர் கார்மிகலோன் அவர்களே, மிக சிறப்பான உரையாடலாக அமைந்தது. நன்றி, வணக்கம். நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.